பிரம்மனிஷ்டால் ராஜாவை கொண்டாடிவிட்டு கிருஷ்ணாவதாரத்துக்கு நிமித்தம் பூபாரம் பூமி தேவி பிரம்மாவன் இடத்துல போய் சரணாகதி பண்ணி ரொம்ப பொய் பித்தலாட்டம் பண்ற பயங்கள்லாம் ரொம்ப அதிகமா போட்டான். என்னால தாங்கல்ல, நல்ல குழந்தை எத்தனை குழந்தை இருந்தாலும் அம்மாவுக்கு பாரமா தோணாது. ஒரு போக்கிரி பயல அந்த அம்மா வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவாள். அதனால பூபாரம் தாங்காம பூமிதேவி கௌரூபிணியா போய் பிரம்மாவை பிரார்த்திக்க, பிரம்மா பரமேஸ்வரன் 33 கோடி தேவர்கள் பூமி தேவி எல்லாருமா க்ஷீராப்தியில போய் நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ண சுவாமி பிரம்மதேவனுக்கு அசரீரியாய் நான் எதுபுலத்துல கிருஷ்ணாவதாரம் பண்றேன், பயப்பட வேண்டாம், பூபாரத்தை போகிறேன்னு சொல்லிவிட்டாள். இத பிரம்மா எல்லாருக்கும் சொல்லிவிட்டாள். எல்லாரும் சந்தோஷமா வாவா திரும்பி போயிட்டாள். சுவாமி சொன்னா சொன்னபடி நடப்பாள்னு. சுவாமி அவதாரத்துக்கு இனிமே கல்யாணம் சொல்லி ஆகணும். பிரம்மனிஷ்டாளுக்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும் நடந்த விவாகத்தை போய் சொல்றாள். வசுதேவர் தேவகி விவாகம் பண்ணிட்டாள். கம்சனுடைய சகோதரி தேவகி, சித்தப்பா பொண்ணு பெரியப்பா புள்ள. அப்படி இருந்தா கூட தன் சகோதரி மாதிரி அப்படி நினைக்கிறது நம்ம தேசத்துல. நம்ம மாத்துல பிறந்த சகோதரிகளை சந்தோஷமா வச்சுட்டு இருந்தா குடும்பம் வழங்குமா. அதுக்குதான் சுமங்கலி பிரார்த்தனை பண்றது, சங்கராந்திக்கு பணம் அனுப்புறது, சீரிசனத்தி செய்யறதெல்லாம் என்ன தெரியுமா? சகோதரிகள் திருப்தாளா இருந்தா அந்த குடும்பம் வழங்குமா. அப்படி இல்லைன்னா தானி கிருத்தியாக தானிவா 9வது அத்தியாயத்துல மனு போய் எழுதியிருக்கார். ஜாமையோ எத்திர பூஜ்யந்தே என்கிறார். குலஸ்திரீக்கும் பேரு ஜாமி ஸ்வசுர் குலஸ்திரியோகம்னா அமரக்காரன். அவன் ஜாமின்னா சகோதரிக்கும் பேரு. குலத்துல நல்ல ஸ்திரீ இருக்காளே அவளுக்கும் ஜாமின்னு பேரு. ஆத்திர இருந்தா அவளை குலாங்கனாயி மகான்னு லலிதா சாஸ்திரநாமத்துல அம்பாளுடைய சுரூபம் ஒழுங்குகிறாள். சுமங்கலிகளே அப்படிலாம் வழக்கம். இந்த சகோதரிய ரொம்ப பிரியமா வச்சுக்கிறது நம்ம தேசத்துல. அவளுடைய அதிருப்தி வரப்படாதுன்னு கம்சன் எத்தனை துஷ்டனா இருந்தா கூட சகோதரி ரொம்ப வாஞ்ச. கல்யாணம் ஆகி மத்தியானமே ஊர்வலம், ஏராளமான ரசங்கள் வச்சு வசுதேவரின் தேவிக்கும் கல்யாண கோலத்தோட அழிச்சுன்னு போறான். ஒரே வாத்தியம். இந்த நாதமதி பேண்டுகளுக்கெல்லாம் 63 73 ஏதாவது கணக்கு சொல்லுவான். அது பாட்டுக்கு மயில் கணக்கா நிற்கிறதுன்னு விட்டாள் பாகவதத்துல. ஒரே அடியா நிற்கிறது வாத்தியங்கள். அப்படி வாத்திய கோஷத்தோட ஊர்வலம் பரப்பிட்டு போற போது இத்தனை நாதத்தையும் தாண்டிக்கிண்டு ஆகாசத்திலிருந்து ஒரு சப்தம் ஒண்ணு உண்டாச்சான். என்ன சொல்லியிருந்தாள்? பதி பிரகிராஹிணம் கம்சம் ஆபாஷ்யரீரவாகி அஸ்யாஸ்த்வாமஷ்டமோ கர்ப்பः அந்தாயாம் வாசே அபுதா. ஹே அபுதான்னு கூப்பிட்டுதான், ஹே முட்டாளே, எவளை இப்ப நீ ஊர்வலத்துல கடுவாளம் பிடிச்சு நீயே அழிச்சுன்னு போறியோ அவளுடைய 8வது கர்ப்பம் துவாம் ஹந்தா. ஹந்தான ஹனிஷிதி, உன்னை கொல்ல போடுதுன்னு சொன்னாள். உடனே வாத்தியங்கள்லாம் நிறுத்த சொன்னான். கடுவாளத்தை குதிரை மேல போட்டான், கத்தி எடுத்தான். கட்கபாணி கச்சை கிரகி, இது இடது கையால அவன் பின்னல பிடிச்சான். கத்தி எடுத்துட்டு சகோதரியை போய் வெட்ட ஆரம்பிச்சு விட்டான். வசுதேவர் பக்கத்துல இருக்கிறவர் அப்பதான் மத்தியானம் 12 மணிக்கு லக்னம் ஆகி கல்யாணம் 1 மணிக்கு ஆயிருக்கு. உடனே ஊர்வலம். இவர் அப்பதான் 1 மணியா தான் இவருக்கு தெரியும் பத்னின்னே அவளை. உடனே அன்பு வந்துடுத்து. உடனே போய் அவரை போய் ஸ்தோத்திரம் பண்ணினாள். என்ன சொன்னார்? ஸ்லாகனீய குணசூரைஹ பவான் போஜய சக்கரஹ சகதம் பகினீம் ஹன்யாதி ஸ்திரியம் உத்வாஹபர்வணி. பவானு பகினீம் கதம் ஹன்யாத்துன்னு கேட்டாள். நீ என்னமா சகோதரிய போய் கொல்லலாம்? நல்ல குணசம்பன்னான நீ போஜ குலத்துக்கே நீ கீர்த்திக்கிறன். நீ என்னமா சகோதரியை போய் வெட்ட போறே, இது தப்பான்னு கேட்டாள். தப்பாச்சேன்னு கேட்டாள் வசுதேவர். இப்படி வெட்டப்படாது, ரொம்ப தப்பு அது. அப்பா உன்னை கொல்ல போறது 8வது கர்ப்பம்னு பயந்துனானே நீ போய் வெட்ட போறே. ஏத்தேன 6வது இப்படியாவது காலம் ஆய்த்தார ஆகணும். எவனா இருந்தாலும்
மிருத்யூ ஜன்மவதாம் வீர தேகேன சஹஜாயதே. மிருத்யு கூடவே பிறக்கிறான்டா, கூடவே நடக்கிறான்டா. அந்த டைம் தப்பாம காரியம் செய்யறதுக்காக மரணம் இல்லாம யாராலையா இருக்க முடியுமா? எப்படி நடக்கிறவன் ஒரு காலை அந்தண்ட எடுத்து வச்சுட்டு தான் பின்கால எடுப்பணும். ஆமா, ஒரு காலை எடுத்து ரஜம் திஷ்டன்னு பதைக்கேன, ஆமா, ஒரு காலை எடுத்து அந்தண்ட வச்சுட்டு தான் மறுபடியும் பின்கால தூக்குறான். ரெண்டு காலையும் அப்படி எப்படி தத்துக்களி மாதிரி எங்கேயாவது தூக்குறானோ அப்படி தூக்குறது இல்லை. அது மாதிரி இந்த ஜீவன் இன்னொரு சரீரத்தை பிடிச்சுக்கிட்டு தான் இந்த சரீரத்தை விடுறான். அவன் யாத்திரா சரீரத்தையா பிடிச்சுக்கிட்டு தான் இதை விடுவான். இந்த பாஞ்சபூதிகமான சரீரத்தை விடமாட்டான்டா. ஆகினால இந்த சரீரம் தான் போகும், ஆத்மா போகாது. இந்த சரீரத்துக்கு பதிலாக வேற சரீரம் வரும். எப்படி அட்டை ஜலூக்கையானது உன்னை பிடிச்சுக்கிட்டு உன்னை விடுமோ அது மாதிரியா? ஆகினால் நீ மரணத்துக்கு பயப்படாதே என்ன. அவன் சொல்ல மாட்டானோ இந்த தத்துவங்கள்லாம் உன் மாம்பியாளுக்கு சொல்லுமேனுட்டா. மாம்பியா கழுத்துல கத்தி விழுந்து அவ போடுவாங்கிறதுக்காக தானே இத்தனை சொல்றது எனக்கு உபதேசம். உம்மாம்பியாளுக்கு வார சரீரம் வரட்டும், அவன் நன்னா இருக்கட்டுமே, நீ ரெண்டுக்கு இதுக்கு இத்தனை கவலைப்படுறீன்னு கேட்டான். அசத்துக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணா அவன் எப்படி சொல்லுவான்? சொன்னான். பார்த்தார் இவங்கிட்ட இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு, தத்துவம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு விவகாரத்தை அழகா சொன்னார். ஏன்னா மிருத்யு புத்திமதா அபோஹ்யா யாவத் புத்தி பலோதயம். கஷ்டம் வந்துடுத்துன்னு தெரிஞ்சா புத்தி பலத்தினால அதை போக்கிக்கணும். முடிஞ்ச மட்டும் முடியல, நம்ம புத்திக்கு மேல தாண்டி போச்சு போனா போகட்டும், விட்டுவிடப்படாது, யோசிக்கணும், புத்தியை உபயோகப்படுத்தணும். ஆபத்து வந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். குழந்தை கொல்ல போறதுனால அவனுக்கு பயம். ஆகினால புத்திரான் சமர்ப்பயிஷ்யஸ்யாஹ மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிண்டாளா. இது அவர் சங்கல்பம், மனசு சங்கல்பம். இது புத்திரான் சமர்ப்பயிஷ்யே அஸ்யாக யதஸ்தே பயம் உச்சிதம். குழந்தைகள்கிட்ட இருந்தாலும் அவனுக்கு பயம். குழந்தைய அவனுக்கு தரைன்னு சொல்லிவிடுவோம்னு தீர்மானம் பண்ணாரா. என்ன அர்த்தம்? குழந்தைய தரைன்னு சொன்னா குழந்தைய கொண்டுடுவோம்னு சொல்லுவோம்னு எண்ணிக்கிட்டு சொன்னார். இது அவங்ககிட்ட சொல்லணுமே, சொன்னா சொன்னபடி நம்மளால நடத்த முடியுமான்னு யோசிச்சாரா. சொன்னபடி நடத்தணுமேன்னு யோசிச்சார். நடத்தித்தான் ஆகணும் என்றார். ஏன் நடத்த முடியுமா, குழந்தைய கொண்டு போய் என்னமா கொடுக்கறதுன்னு அவரே கவலைப்பட்டார். அதுக்கு இப்ப என்னன்னார் அவர். ஏன்னா முன்னாள்ல எல்லாம் கல்யாணம் 4-5 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணுவா, 15-16 வயசுக்கு அந்த குழந்தை பெரியவளாகும். அப்புறம் சாந்தி கல்யாணம், அப்புறம் சீமந்தமாய், அப்புறம் குழந்தை பிறக்கிறது. இப்போ இந்த நாள்ல தான் கொட்டின மேளம் ஷஷ்டி பூர்த்தி மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்கான். ஒரே அது சீர் சீரவனுக்கு தான் தொந்தரவா இருக்குன்னு. ஷஷ்டி பூர்த்தி வரையும் எல்லாம் அன்னைக்கே வாங்க வேண்டியிருக்கு. கல்யாணத்தை அன்னைக்கே இந்த கல்யாணத்துக்கு, அப்புறம் ருதுசாந்திக்கு, சீமந்தத்துக்கு, அப்த பூர்த்திக்கு, ஷஷ்டி பூர்த்தி, சதாபிஷேகம் பண்ணி பண்ண அப்புறம் அவங்ககிட்ட இருந்து சகலத்தையும் வாங்கறதுக்காக எல்லாம் சீக்கிரமா வருது. இப்போ அவன் அந்த மேளம் வாசிக்க ஆரம்பிச்சான்னா இந்த ராத்திரி நிச்சயதாம்பூலத்துல இருந்து ஷஷ்டி பூர்த்தி மட்டும் வாசிட்டு இருக்க வேண்டியிருக்கு மேளம்னு. எல்லாம் நடக்கு 2-3 நாள்ல ஆயிடுறது. எல்லாம் ஒரு பகல்ல தான் இப்ப சகல ஹோமம் எல்லா ஹோமம் ஆயிடுறது. இந்த அழகுல தர்மசாஸ்திரம் வர கேட்கறான், கல்யாணத்தன்னைக்கே சாந்தி கல்யாணம் வச்சுக்கலாம் ஒன்று. இந்த குருணா கல்யாணம் பண்ண சொன்ன பெரியவரை போய் கேட்டுக்கோனே. எத்தனையோ கோளாறு நான் சொல்லிக்க முடியல. ரொம்ப ஊழலா போறது வர வர எல்லாத்தையும் பார்த்துதான் ரொம்ப ஆச்சரியால் வருத்தப்படுறாள். இது இவனோட போகல, பிறக்கிற குழந்தை என்ன தர்ம வீரியம் இல்லாத குழந்தையா பிறந்துடுறான். அதுக்காகத்தான் இந்த விவாகாதி சம்ஸ்காரங்கள் எல்லாமே க்ஷேத்திர சுத்தி ஏற்பட்டு உண்டாக போற குழந்தையினுடைய ஸ்ரேயஸுக்காக. இதெல்லாம் அது புரியல, அது என்னத்துக்காகன்னு தெரியல. அது அது புரிஞ்சான்னா சரியா பண்ணிவிடுவோம். பிறக்க போற குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கணும், அதுக்காகத்தான் இத்தனையும். எருவை என்னத்துக்காக வாங்கி போடுறா, வயலை என்னத்துக்கு வெட்டி வாங்குறான், எல்லாம் பண்றது என்னத்துக்கு? தானியம் நல்லதா கிடைக்கணுங்கிறதுக்காக. அது மாதிரி பிரஜை நல்ல பிரஜையா உண்டாகணும்னு அதுக்காகத்தான் இது தெரிஞ்ச தத்துவம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் அதை சொல்லுவாள். யோசனை பண்ணாளா மனசுல. இப்ப என்ன இன்னைக்கே குழந்தை பிறந்துட்டானா, புள்ள பிறந்த அன்னைக்கு பார்த்துப்போம்னாரா. பிறந்துடுத்து கொடுத்து தானே ஆகணும்னார். ஏன் குழந்தையும் பிறந்து இந்த கம்சரூபியான முற்றி, இந்த கம்சனுக்கு தான் ஏதாவது டைவாய்டு அந்த பய போயிடப்படாதோன்னார்.
மிருத்யுர்வானம் ஆமா போயிடப்படாதோன்னார். குழந்தையும் பிறந்துடுத்தோ அவனும் இருந்தா என்ன பண்ணுவேன்னாள். ஏன் இந்த அசரீர வாக்கு சொன்னா போல மாறி போய் என் குழந்தைதான் அவனை கொண்டு விட்டமே. விபர்யோ வாக்கிம் நஸ்யாதி